சமீபத்திலே தமிழ்நாட்டிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு பதவி உயர்வில் சென்ற மகாதேவன் அவருடைய அந்த பதவி உயர்வு குறிப்பில் கொலிஜியம் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். மற்ற எல்லா திறமை அதெல்லாம் தவிர இவர் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, டைவர்சிட்டி, தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். பன்முகத்தன்மை என்பதை யாராலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு பிரச்சனை. அந்த பன்முகத்தன்மையை கொண்டு வரும் பொழுது அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. சிறுபான்மையினராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பழங்குடியினராக இருக்கலாம், பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பிற்பட்ட பகுதியில் இருக்கலாம், இவர்களுக்கு அங்கே ஒரு பங்கு தேவை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பை பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 34 நீதிபதிகளில் 34 விழுக்காடு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 34% என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், 12 நீதிபதிகள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தோட கதி அப்படி என்றால் உயர்நீதிமன்றத்துடைய கதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. இந்த கொலிஜியம் நடைமுறை என்பது ஒரு ரகசியமாக பேணக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். கொலிஜியத்துடைய அந்த ஆவணங்களை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். யார் யாரை பரிந்துரைத்தார்கள், என்ன மாதிரியான ஆட்சேபம் இருந்தது, என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கிறது, என்ன மாதிரியான திறமையை அவர்கள் கணித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதை உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள். கொலிஜிய ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார். இன்றைய வரை இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களில் நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகளுடைய அவருடைய பின்னணி என்ன என்பது யாருக்கும் தெரியாது, ரகசியம் பேணப்படுகிறது. ரூமாபால் என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார்கள், இந்தியாவுடைய நீதிபதி நியமனத்தில் மிக மிக அதிகமான ரகசியம் பேணப்படுகிறது. கிட்டத்தட்ட பள்ளிகளிலே அல்லது கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய பழைய மாணவர் சங்கம் போல் இருக்கிறது. 2 பழைய மாணவர்கள் சேர்ந்தால் 3வது மாணவனை உறுப்பினராக்கலாம். சமீபத்தில் ஊடகங்களிலே வந்த செய்திகளை பார்த்தால் தெரியும், பெரும்பான்மையான நீதிபதிகளுடைய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது சில மூத்த வழக்கறிஞர்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக வக்கீல் தொழில் பணியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர் மத்தியில் ஒரு சிறிய குழு இதில் ஆதிக்கம் செலுத்துவதை தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நாம் நீதித்துறையிடம் விட முடியாது. கொலிஜியம் நடைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு தவறு எடுப்பதற்கு விட முடியாது என்ற முறையில் தான் இந்த பத்திரிகை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள். நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் வேலை பார்த்ததினால் இந்த நீதித்துறையை அல்லது நீதி அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நான் 3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய முக்கியமான விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10-12 பதவிகள் காலியாக இருக்கின்றன. ஒரு பதவி காலியாக இருந்தாலே 6 மாதத்துக்கு முன்னால் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் என்ன இருந்தால், தலைமை நீதிபதி வெளிமாநிலத்திலிருந்து வருகிறார். 2வது 3வது முதுநிலையில் இருப்பவர்கள் அந்த ஓய்வு பெறும் வரை தான் இருக்க முடியும். அடிக்கடி இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் இந்த மாநிலத்துடைய ஈத்தோஸ், இந்த மாநிலத்துடைய அந்த அடித்தளத்தை புரிந்து கொள்வதற்கு சில காலம் ஆகும். வழக்கறிஞர்கள் அவர் முன்னால் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். ஏனென்றால் பட்டியல் படி வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. அவர் முன்னால் ஆஜராகக்கூடியவர்கள் அவர் எந்த வழக்குகளை விசாரிக்கிறாரோ அதிலே சிறப்பு தன்மை பெற்றவர்கள் தான் இருக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமான நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது. தமிழ்நாடு முழுக்க பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட நீதிபதி ஆக முடியும். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. அவர்தான் பெயரை பரிந்துரைக்க வேண்டும். 2வது 3வது நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து பரிந்துரைக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய புதிய நடைமுறையில் இந்த மாநிலத்திலிருந்து யார் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறாரோ அவரையும் அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆங்கிலத்தில் கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்கிறார்கள், ஆலோசனை வழங்கக்கூடிய நீதிபதி. அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பெயர்களை அதற்கு சிபாரிசோ அல்லது பரிந்துரையோ அல்லது குறிப்பு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இங்கிருந்து சென்ற நீதிபதி சுந்தரேஷ் அவர்களுக்கும் நீதிபதி மகாதேவன் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது நடைமுறை என்ன நடைபெறுகிறது என்றால், கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அந்த நீதிபதியே போய் கேட்டுவிட்டார்.
யாரை அனுப்பலாம். இதெல்லாம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. கொலீஜியம் உருவாக்கப்பட்டது. கொலீஜியத்துடைய பரிந்துரையை அந்த ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்துடைய அந்த 3 நீதிபதிகள் குழுவுக்கு செல்கிறார். இதற்கிடையில் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருடைய குறிப்பையும் கேட்டு பெறுகிறார்கள். ஒன்றியத்துடைய உளவு குறிப்பை யார் அனுப்புகிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆய்வாளர். அது மேலே வரைக்கும் செல்கிறது. அவருக்கு தெரிந்த அந்த குறுகிய அந்த ஞானத்தை வைத்து தான் அந்த குறிப்பு வருகிறது. ஒன்றிய அரசு வேண்டுமென்றால் அந்த குறிப்பை பகிர்ந்து கொள்ளலாம், வேண்டுமென்றால் வாய்மொழி மௌனியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன குறிப்பு என்று. ஆனால் சமீபத்தில் இந்த மாதிரி உளவுத்துறை கொடுக்கக்கூடிய குறிப்புகளை நீதிமன்றம் அவருடைய ஆவணங்களிலே பதிவு செய்கிறார்கள். அதனால் நமக்கு தெரியும். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 பேர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஒன்று மதுரையில் பணியாற்றக்கூடிய விக்டோரியா கௌரி என்ற பெண்மணி. அவர்கள் பாஜக கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தவர்கள். அவரை நீதிபதியாக நியமிக்கக்கூடாது, அவருக்கு நீதிபதி தகுதிக்கான போதுமான அந்த 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 மெச்சூரிட்டி, அந்த அந்த சூட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய திறமை இல்லை என்று ஒரு வழக்கறிஞர்கள் சார்பாக புகார் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சொன்னார், நாங்கள் ஏற்கனவே ஒரு பெயரை அனுப்பிவிட்டோம், வேண்டுமென்றால் வழக்கு தொடருங்கள் என்று சொன்னார்கள். அண்ணா மேத்யூ என்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2 பேர். ஒன்று சஞ்சீவ் கண்ணா என்று சொல்லக்கூடிய இன்றைய தலைமை நீதிபதி, கவாய் என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமை நீதிபதியும் அந்த அமர்வில் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தகுதியை மட்டும் பார்க்க மாட்டோம், அவருடைய திறமையை பார்க்க மாட்டோம், தகுதியை தான் பார்க்க வேண்டும், திறமை எல்லாம் அந்த கொலீஜியம் தான் முடிவு வேண்டும். ஆக நீதித்துறையே ஒரு நீதிபதியுடைய திறமை என்ன என்பதை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். தகுதியை பார்க்கும். தகுதி அரசமைப்பு சட்டத்தின்படி 10 ஆண்டுகள் ஒருவர் வழக்கறிஞராக இருந்தால் போதும். அது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்று சொன்னாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதியானவர் கூட உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் சென்று இவர் வெறுப்பு பேச்சை பேசுகிறார்கள், பொதுக்கூட்டத்திலே சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறார்கள், இவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் என்று கேட்ட கேள்வி இன்றைய வரை அந்த கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் பரிசீலனை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக மொத்தம் இது எப்படி நியாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னபோது நம்முடைய மேனாள் தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் அவர் சொன்ன கருத்தை விட அதிகமாக வெளியிலே கூட்டங்களிலே பேசுவார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பேசும்போது அவர் சொன்னார், எங்களுடைய நீதிமன்றங்களில் ஒருவருடைய கருத்து என்ன என்று நாங்கள் பரிசீலனை செய்வதில்லை, கருத்து சுதந்திரத்தை முழுமையாக வைத்திருக்கிறோம். சமீபத்திலே ஒரு பெண்மணியை நாங்கள் நியமனம் செய்தோம், அதற்கு ஆட்சேபனை செய்தார்கள், அவருடைய அரசியல் கருத்து மாற்று கருத்து என்று. சில வருடங்களுக்கு முன்னால் நீதிபதி கிருஷ்ணயர் அவர்களே நாங்கள் செய்துவிட்டோம், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் கருத்தியலை கொண்டவர் என்றெல்லாம் சொன்னார்கள். நீதிபதி கிருஷ்ணயர் நியமனம் செய்யும்போது இப்படிப்பட்ட கொள்கை நடைமுறை எல்லாம் இல்லை. ஆனால் இவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால், ஒருவருடைய அரசியல் கருத்து தலையாக இருக்க முடியாது என்று சொன்னால், அதே நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறிஞர் பெயரை பரிந்துரைத்தார்கள். பரிந்துரைத்தது 2022ஆம் வருடம். சென்னை கொலீஜியம் ஏற்றுக்கொண்டது. கன்சல்டிங் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொண்டார்கள். உச்ச நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ஜான் சத்தியம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால், ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். என்ன கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. இந்த உளவுத்துறையுடைய இந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் நிராகரித்து விட்டது. அவர்கள் தங்களுடைய அந்த குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள், ஒன்றிய அரசு எங்களிடம் இந்த தகவலை பரிந்து கொண்டார்கள், அவர் சொன்ன அந்த முகநூல் பதிவுகளை நாங்கள் பார்த்தோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜான் சத்தியனை நீங்கள் நீதிபதியாக நியமிக்க வேண்டும். கொலீஜியம் நடைமுறையில் ஒரு முறை உச்ச நீதிமன்றம் கொலீஜியம் பரிந்துரைத்த பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பதில் திருப்பி அனுப்ப வேண்டும். மறுபடியும் அந்த உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் ஏற்றுக்கொண்டால்
அந்த ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அந்த பெயரை பரிந்துரைக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் 2 முறை கொலீஜியம் பரிந்துரைத்த ஜான் சத்யன் பெயர் இன்று வரை நிறைவேறில்லை. தமிழ்நாட்டிலே ஜான் சத்யன் மட்டுமல்ல, ஜான் சத்யனுக்கு முன்னால் நீலகண்டன் என்ற ஒரு பெயர், அவருடைய பெயர் 2022 பரிந்துரைக்கப்பட்டது. அவருடைய இளவரர்கள், அவருடைய ஜூனியராக இருக்கவர்களெல்லாம் பேர் வந்தபோது உச்சநீதிமன்றத்துடைய அந்த கொலீஜியம் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், இவரை விட இளவர்களெல்லாம் அனுப்புகிறீர்கள், இவர் பேரை நாங்கள் ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கிறோம், ஏன் இவரை நியமனம் செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். இன்றைய வரை பதில் கிடையாது. நீலகண்டன் அதே மாதிரி வக்கீலாக இருக்கிறார், ஜான் சத்யன் வக்கீலாக இருக்கிறார்.